கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக மேலும் ஒரு தாவேகா நிர்வாகி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது குறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இணைகிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதியன்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு பரப்புரையானது நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கு அவர் வருகை தந்தார். அப்பொழுது கூட்ட நெரிசலில் சிக்கி 100க்கும் மேற்பட்டோர் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்தனர். அவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதில் பலர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் தற்பொழுது வரை 41 பேர் உயிரிழந்துள்ளனர். சம்பவத்தில் 18 பெண்கள், 13 ஆண்கள், 5 ஆண் குழந்தைகள், 5 பெண் குழந்தைகள் என 41 பேர் உயிரிழந்துள்ளனர். 110 நபர்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 51 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மேலும் 60 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து 5 தடைப்படைகளை அமைந்து தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் நேற்று இரவு தாவேகா மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது கரூர் நகர காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இவ்வழக்கில் உள்ள முக்கிய நிர்வாகிகள், தாவேகா நிர்வாகிகள் காவல்துறையினால் கைது செய்ய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரச்சாரத்திற்கு கொடிக்கம்பம், பிளெக்ஸ், பேனர்கள் ஏற்பாடு செய்த மத்திய நகர பொறுப்பாளர் பவுன்ராஜ் என்பவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் தங்குவதற்கு அடைக்கலம் கொடுத்தவர் என்று கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் பவுன்ராஜ் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்று தகவல் வந்துள்ளது. தற்பொழுது இருவரையும் கரூர் நகர காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் போலீசார். மேலும் தாவேகா கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் மத்திய நகர செயலாளர் பவுன்ராஜ் ஆகிய இருவரையும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.